நம்ம பிசினஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வர நெட் ப்ராஃபிட் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பேஸ்னு நம்பிட்டு இருப்போம். ஆனா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நிறைய கால்குலேஷன் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் தான் புக் ப்ராஃபிட். செக்ஷன் 115 JBயா இருக்கட்டும், இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ரெமுனரேஷன் கால்குலேஷனா இருக்கட்டும், புக் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத பார்க்க போறோம். வெல்கம் டு என்ட்ரி காமர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நார்மலா கால்குலேட் பண்ற நெட் ப்ராஃபிட்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா வர அமௌண்ட் தான் புக் ப்ராஃபிட். அக்கவுண்டிங் ரூல்ஸ் படி நம்ம ப்ராஃபிட் ஒன்னு கட்டுவோம். ஆனா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி சில எக்ஸ்பென்சஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மிஸ்மேட்சை சரி பண்றதுக்கு தான் நம்ம புக் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றோம். அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் ரிசர்வ்ஸ், ரிசர்வ்ல இருந்து காசு எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கட்டியிருந்தா அதை மைனஸ் பண்ணணும். எக்ஸம் இன்கம், எக்ஸாம்பிள் செக்ஷன் 10 வர இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருந்தா அதை மைனஸ் பண்ணணும். brought forward losses and unabsorbed depreciation, இதுல எது லோவர் அமௌண்ட்டோ அதை மைனஸ் பண்ணணும். ஸ்பெஷலா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குற ரெமுனரேஷன், அதாவது சேலரி ஆர் போனஸை ஒரு லிமிட்குள்ள தான் இருக்கணும். அந்த லிமிட்டை நம்ம புக் ப்ராஃபிட் பேஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 lakhs ஆஃப் புக் ப்ராஃபிட்ல 90%, பேலன்ஸ் அமௌண்ட்ல 60%. இதுதான் ஃபார்முலா. ஸோ புக் ப்ராஃபிட் தப்பா கால்குலேட் பண்ணா டாக்ஸ் டிடக்ஷனும் தப்பாயிடும். ஸோ சம்மரைஸ் பண்ணா, ஸ்டார்ட் வித் நெட் ப்ராஃபிட், ஆட் disallowed items, subtract exempt items is equal to book profit. இந்த கால்குலேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த அக்கௌண்டிங் டாபிக் பத்தி வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்ட்ரி காமர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.